மக்களே, வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு 180 கிராம் நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ ரொம்ப டீப் ஃப்ரைலாம் தேவையில்ல, சும்மா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா வெண்டைக்காயிலையுமே அந்த உப்பு வந்து போய் சேரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரையானாலே இப்போ காட்டுறேன்ல, இந்த அளவுக்கு ஃப்ரையானாலே போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த வளவளப்பு தன்மை போகிறதுக்காக மட்டும்தான் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பாத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆயில் ஆட் பண்ணி அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரியல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3மே நல்லா பொரியணுங்க. ஸோ வெந்தயம், சீரகம் இது எல்லாமே இந்த குழம்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாயும் நம்ம 2 பச்சை மிளகாவை கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பூண்டு, சின்ன வெங்காயம் இது 2மே இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்குன்னே சொல்லாங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்ல மருத்துவ குணங்களும் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதையே நம்ம குறைச்சி வரோம். ஏன்னா பெரிய வெங்காயம்னு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பட் வந்து சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காரக்குழம்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க நான். ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடியிலேருந்து அப்படியே பறித்து ஆட் பண்ணுறான். அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது குட்டி ஸ்பூன் தாங்க அது எல்லாமே. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எங்கள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. ஸோ நீங்கள் இந்த மிளகாத்தூள் எல்லாமே உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா முன்னாடியே அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறமேட்டுக்கு ரொம்ப காரமாயிரும். ஸோ கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கணும், ஏன்னா இது காரக்குழம்பு இல்லையா, அதனால். ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா சேர்த்து முடிக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மீடியமுக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து மசாலா எல்லாமே சார அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்குன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு இதாகணுங்க. சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக பண்ணிடலாங்க. ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் தூங்கிடுவாங்க, லேட் ஆகிடும், ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கும்போது டக்குன்னு உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து புளி கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் புளி தேவையில்ல, ஏன்னா நான் வந்து கொஞ்சமாக தானே பண்ணுறேன். அதனால் தக்காளி வேறு 2 நம்ம சேர்த்துருக்கோம், அதுவே கொஞ்சம் புளிப்பு தான், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளிக்கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா என்ன தண்ணி சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் வந்து இந்த தக்காளி அரைச்சோல்ல, அதிலையே சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அங்கங்கே அந்த தக்காளி அரைச்சதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த விதமான தண்ணியுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே திரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு காரக்குழம்பு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எண்ணெய் வந்து மேலே நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து நல்லா மேலே திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை சேர்க்கக்கூடிய நம்ம கொத்தமல்லி தழை இருக்குங்களே, அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.